நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். யூபிஎஸ்சியோட ஃபைனல் இன்டர்வியூ இருக்கு பாத்தீங்களா, அதை அபைன்னு ஒருத்தர் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. எப்படியும் நம்ம செலக்ட் ஆகும், நம்ம நாட்டுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவருமே ஒரு இளநீ குடிச்சா என்னன்ற மாதிரி அங்க கௌரின்ற ஒரு பொண்ணு இளநீ எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, குடிக்கிறதுக்காக வராரு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெட்டவே தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏமா இந்த வேலை எல்லாம் பாக்குறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த அபையை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அதே இடத்துல வேற ஒரு பணக்காரரும் காஸ்ட்லியான கார்ல வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஓவரா நடந்துக்கிறாரு. அதாவது சீக்கிரமா வெட்டித்தாமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு. ஆனா போக போக அந்த பணக்காரரான ராஜேஷ்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் வருது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப கதையை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கதையோட தொடக்கமே அபய் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷமா விடாமுயற்சியோட யூபிஎஸ்சி எக்ஸாம கிளியர் பண்ணுன்ற மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் இவர் கிளியர் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாரு. இப்ப ஃபைனல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஃபைனல் இன்டர்வியூல கூட ரிஜெக்ஷன்லாம் நடக்கும். இவருமே ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியே வராரு. நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நம்ம ஆபீசரா மாறிடுவோம், இந்த நாட்டுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கு தான் 5 வருஷம் இவர் செலவு பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இவரோட பேரண்ட்ஸ் நீ நல்லா படிச்சிருக்க, நிறைய மார்க் வாங்கியிருக்க, இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு, இந்த ஐடி வேலைக்கு போ, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீசரா மாறி மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்ற மாதிரி விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு தான் இவருக்கு வேலை கிடைக்கிற நிலைமை இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா நிச்சயமா நமக்கு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி அபய் முழுசா நம்புறாரு. இப்ப அபய் வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறத கவனிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு கௌரி அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு 22 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு இளநீ விற்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இளநியே சரியா வெட்ட தெரியல. புதுசா தான் அந்த பொண்ணு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது அபய்க்கு தெரியுது. அபய் ஒரு இளநீ குடிச்சா என்ன நினைச்சிருப்பாரு, அதனாலதான் இந்த பொண்ணை கவனிக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு கஷ்டப்படுறது இவருக்கு தெரியுது. இப்ப பக்கத்துல இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா உனக்கு இளநீ ப்ராப்பரா வெட்ட தெரியல, வயசும் கம்மியா தான் இருக்கு, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்கும்போது இப்பதான் காலேஜ் முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீ எதுக்குமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஆக்சுவலா அம்மா தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க, அப்பா தவறி இருப்பாரு, அம்மா தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அம்மாக்கு கடைசி 1 வருஷமாவே உடம்பு ரொம்ப முடியாம போயிருக்கும். அம்மா முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி அம்மா தான் வெட்டுவாங்க, இங்க வருவாங்க, உடம்பு முடியாத நிலைமையிலேயே வருவாங்க, வெட்டுவாங்க. இவங்க அம்மாக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அம்மாக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, அம்மா வீட்டுல படுத்த படுக்கையா இருக்காங்க. இதை தாண்டி இந்த கௌரின்ற பொண்ணுக்கு ஒரு தம்பி வேற இருக்கான். அந்த தம்பிக்கு சமைச்சு போடணும், அதுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்களுக்கு வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வரவும் மாட்டேங்குது. அப்ப நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அட குடும்பம் அப்படின்ற மாதிரி இவர் அங்க வர சில ஆளுங்களுக்கு இவரே வெட்டி தராரு. இந்த பொண்ணு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவரை பத்தி அந்த பொண்ணு கேட்கும் போது, அதாவது கௌரி அபய பத்தி கேட்கும் போது, அபய பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இங்க ஒரு காஸ்ட்லியான கார் நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ராஜேஷ் அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரர் இறங்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆட்டிடியூடா பேசிட்டு இருக்காரு. இளநீ எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சீக்கிரமா ஒண்ணு வெட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவ்வளவு நேரம் அபய் ஹெல்ப் பண்ணாரு. ஆனா இப்ப கௌரி நம்மளே வெட்டலான்ற மாதிரி வெட்டுறதுக்காக வராங்க. அப்படி வெட்டுறதுக்காக வரும்போது கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திணறி பொறுமையா வெட்டிட்டு இருக்காங்கல்ல, இதை பாக்குற ராஜேஷ் கடுப்பாயிடுறாரு. என்ன மணி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வெட்டித்தாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அபய் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அவரு போக போக ரொம்ப டென்ஷனா வர்றாருல, இந்த பொண்ணு பதட்டத்துல வெட்டுறன்ட்டு கையில கொஞ்சம் கீறிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அபய் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கூட அந்த ராஜேஷ்ன்றவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இன்னும் இந்த பொண்ணு வெட்ட கூட தெரியலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அபய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் அந்த பொண்ணுக்கு பண்றாரு. நீ கொஞ்சம் உட்காருமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அபய் இருக்காரு பாத்தீங்களா, வெட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராஜேஷ்க்கு ஒன்னும் புரியல. இவரை பார்த்தா கொஞ்சம் வசதியான ஆள் மாதிரி தெரியுது, அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியுதுல. இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்றீங்கன்ற மாதிரி பேசும்போதுதான் அபயை பொறுத்த வரைக்கும் யாருன்றதை வெளிப்படுத்துறாரு. ஆக்சுவலா நாளை பின்ன நான் ஆபீசரா மாதிரி எல்லாருக்குமே சேவை செய்ய போறேன், இங்க இருந்தே அதை ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க, இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவருமே ராஜேஷ்மே ரொம்ப மோசமானவர் கிடையாது. டக்குனு ஒரு இளநியை குடிச்சிட்டு போலான்னு வந்தவர் இப்ப இந்த அபய் பண்றதெல்லாம் பார்த்து பரவாயில்லையே, இந்த மனுஷன் நல்லவரா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தாண்டி இந்த பொண்ணோட கண்டிஷனை பத்தி அபய் கேட்டாரு பாத்தீங்களா.
அதாவது இந்த பொண்ணோட ஃபேமிலி சிச்சுவேஷனை பத்தி கேட்டார்ல, அம்மாக்கு ஒரு ப்ராப்ளம், அதாவது வந்து ஆபரேஷன் பண்ணோம், அவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும்னு சொல்றாங்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசியிருப்பா. இதனால வந்து இந்த அபய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு ராகவ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் ரிலேட்டடான என்ஜிஓ மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அபையும் கௌரியும் பேசுற எல்லாத்தையும் ராஜேஷ் வந்து இளநீ குடிச்சுக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் இவங்க கூட பேசுறது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப அபய் என்ன பண்றாருன்னா வந்து ராகவன்ற ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், உன்னால உதவி பண்ண முடியுமான்னும் போது கண்டிப்பா உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து இந்த நேரத்துக்குள்ள வந்துடுறேன், ஏன்னா வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னும் போது சரி வான்ற மாதிரி அபயும் ஏத்துக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஃபேவரை பண்றாருல, அதாவது வந்து அபய் இவ்வளவு பெரிய ஃபேவரை பண்றாருல, அதனால கௌரி நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அபய் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அந்த ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது இந்த பொண்ணு பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறான்றது அந்த பொண்ணு பேசுறதுலயே தெரியுது. படிப்பை முடிச்சுட்டு அதுக்கான வேலையை தேடுறதுக்கு கூட டைம் கிடைக்கல, அதுக்குள்ள அம்மாக்கு இந்த மாதிரி முடியாம போயிருக்கோம். அதனால ராஜேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட பேக்ல இருந்து, அதாவது பர்ஸ்ல இருந்து நிறைய காசு எடுக்கிறாரு, அதாவது கை நிறைய காசு எடுத்து இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நீட்டும் போது இல்ல இல்ல வேணான்ற மாதிரி அந்த பொண்ணு மறுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு என்னோட அம்மா ஒண்ணு சொல்லி தந்திருக்காங்க, நம்ம வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும், ஃப்ரீயா வந்து யாசகம் மாதிரி வாங்கக்கூடாது, அது தப்புமா, அந்த மாதிரி மட்டும் நீ பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க இப்படி தரதை நான் வாங்கிக்க மாட்டேன்னு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கான்ற மாதிரி ராஜேஷ் யோசிக்கிறாரு. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பெருசா உதவணும்னு நினைக்க மாட்டாரு, ஆனா அபய் இங்க பண்றதை பாக்குறாருல, அதாவது அபயை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் ஆகணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், இங்க இந்த பொண்ணுக்காக இவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதாவது இந்த பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டா என்னன்னு அவன் கடந்து கூட போயிருக்கலாம், ஆனா ஹெல்ப் பண்றானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் இந்த இடத்துல ஒரு வாக்க தராரு, ராஜேஷ் ஒரு வாக்க தராரு. அது என்னன்னா வந்து, இப்ப நீ இந்த காசை வாங்குறதுக்கு மறுத்துட்டமா, ஆனா ஒன்ன மாதிரி கஷ்டப்படுற வருஷத்துக்கு ஒரு 5 கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு நான் பினான்சியலா உதவி பண்ணுவேன், அவங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான உதவியை நான் பண்ணுவேன், அபய் உங்க முன்னாடியே இந்த விஷயத்த சொல்றேன்னும் போது நல்ல விஷயம், உண்மையிலேயே வந்து நீங்க வந்து இப்படி பண்ண நினைக்கிறதே பாசிட்டிவான விஷயம்ன்ற மாதிரி அபயம் பாராட்டுறாரு. ராஜேஷ் ஒரு ஸ்டேஜ்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அதுக்குள்ள வந்து ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு, அதாவது ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க போனோம் போது இவருமே வந்து அம்மா கிட்ட கூட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து அந்த கௌரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. கௌரி பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சோ இப்ப அம்மாவை வீட்டுல இருந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அம்மாக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ராசஸ், ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை மருந்தை மட்டும் சாதாரணமா எடுத்துப்பாங்க, அந்த முக்கியமான ப்ராப்ளத்தை பார்க்காமயே இருந்திருப்பாங்கல்ல, இப்பதான் முக்கியமான ப்ராப்ளத்தெல்லாம் டாக்டர்ஸ் பாக்குறாங்க. இதை தாண்டி அதாவது என்ஜிஓ மூலியமா பண்ணாலுமே வந்து பேசிக்கா ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பில்லு வரும் பாத்தீங்களா, அந்த பில்லை வந்து அபய் நான் பாத்துக்கிறேன் சொல்லும் போது இல்ல இல்ல நானுமே சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ராஜேஷ் இருக்காருல அவர் சொல்றாரு. அந்த கௌரின்ற பொண்ணுமே வந்து தயங்குறாங்க, இல்லமா தயங்காத, உன் அம்மா உனக்கு முக்கியம், நீ வந்து நாளை பின்ன வேலைக்கு போவல சம்பாதிப்பல, அதுக்கப்புறம் திரும்பி தர முடிஞ்சா கூட தந்துரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம காசு தரதா ஃபீல் பண்றான்றதுக்காக இந்த மாதிரி 2 பேருமே சொல்லும் போது அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்துறாங்க. இப்ப அம்மாக்கு செய்ய வேண்டிய ஆபரேஷன்லாம் அங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அம்மாக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷன்லாம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி அபயம் கூடியே இருந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அபய் வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிச்சாரு பாத்தீங்களா, இன்னும் சில தினங்கள்ல வந்து ரிசல்ட் வரப்போகுது. இவருமே இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, நான் வந்து இப்ப கிளம்புறேன், எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உன்னை வந்து பார்ப்பேன், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் அப்ப தேடி வந்துடும், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி அவங்க அபய்க்கும் நன்றி சொல்றாங்க, அந்த ராஜேஷ்க்கும் நன்றி சொல்றாங்க. சோ 2 பேருமே இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவரு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும், எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாருல. இவரு அந்த இன்டர்வியூல வந்து பாஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி ரிசல்ட் வருது, பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. முதல் வேலையா அந்த பொண்ணை போய் பார்க்கணும், அதாவது கௌரியை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப கௌரியை பார்க்கறதுக்காக வரும்போது அம்மா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க, அதாவது அம்மாக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களா, இப்ப அம்மா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவர் தான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாருன்ற மாதிரி இந்த அபயை பத்தி எடுத்து சொல்லும் போது இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி வந்து அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்கன்னா, இவர் தான் என்னோட பையா, அதாவது வந்து இவர் தான் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த ராஜேஷ் கிட்ட தங்கச்சின்ற மாதிரி சொன்னார்ல, அதனால இவங்களுமே அண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷமா வந்து அவரை வந்து கட்டி எல்லாம் பிடிப்பாங்க, அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப அபய் வந்து அந்த ஆபீசரா மாறுறதுக்கு முன்னாடியே என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் இவரால நிறைய பேர் வந்து பலனடைய தான் போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த கதை முடியுது.
கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.